இன்றைக்கி நம்ம 2 விதமான பருப்பை போட்டு பல்சஸ் போட்டு நம்ம ஒரு சென்னா பண்ண போகிறோம். ரோட் சைட் அந்த இது பண்ணுவார் இல்லையா, சுண்டல், அது பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி தேவையான பொருள் வந்து இந்த காபூலி சென்னா எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஒயிட் சென்னா அண்ட் காராமணி எடுத்துகிட்டு இருக்கேன், ப்ரௌன் காராமணி. இது ஒரு 12 hours ஊற வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்க. இது 12 hours ஊற வச்சுட்டு இப்போ நம்ம அதை வேக விட போகிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு, அப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறமா 2 தேஸ்பத்தா இல்லை, பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து இப்போ நம்ம வேக விட போகிறோம். நல்லா மையாக வேகணும். ஒரு 6-7 விசில் விட்டாலும் ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 6 to 7 விசில்ஸு வெந்தப்புறம் எப்படி பண்ணுறது இப்போ பாருங்க. நான் வந்து இந்த சென்னா வேக வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ எப்படி பண்ணுறது மசாலாங்க பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆன அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் அனியன்ஸ்னால் இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் எப்படி மசாலா. இது ஆயிட்டு இருக்கும் போதே ஒரு 10 பல் பூண்டு, 10 parts ஆஃப் கார்லிக், அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுது ஒரு 5 minutesல. இப்போது நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளி, நான் இன்றைக்கி பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி இல்லைன்னா நாட்டு தக்காளி இது வேணால் எடுத்துக்கலாம். இதையும் சேர்ந்து நல்லா வதக்கணும். அப்புறம் நல்லா தக்காளி வதங்கிடுது. இப்போது ஒரு 1/2 inch இஞ்சி எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கணும். போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறினப்புறம் நல்லா வெளுமூண மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கிரேவி அரைச்சிட்டோம். இப்போது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். ஒரு 3 தேஸ்பத்தா, பிரிஞ்சி இலை, ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் சோம்பு, அப்புறம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் அந்த பூ, அப்புறமா கிராம்பு 2. கிரேவியை பாருங்கள், இப்படி அரைக்கணும். ரொம்ப வெளுமுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இப்போ நீங்கள் வந்து இதை போடுங்க. பார்த்தீங்களா, இது போகிறோம். ரொம்ப பண்ணலாம் வெடிச்சிடும் அப்புறம் அந்த ஏலக்காய்லாம். இப்போது இந்த கிரேவியை நம்ம இதில் போட போகிறோம். நான் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே அப்படியே அரைச்சிருக்கேன். நம்ம தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கணுன்னா அந்த மிக்ஸி அலம்பி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கிரேவியாக. நம்ம காரமே போடல, அதுக்கு பதிலாக நம்ம காரப்பொடி போட போகிறோம். இது ரொம்ப ஈஸி டிஷ். பீச் சுண்டல், அந்த ரோட் சைடில் கிடைக்கும் இல்லையா, அந்த சுண்டல், இதில் மேலாக கொஞ்சோண்டு வெங்காயத்தை தூவி, கொத்தமல்லி தூவி சாப்பிட்டோன்னா சும்மா அமிர்தமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்திக்கெலாம் கூட இதை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மசாலாவும் இல்லை, நம்ம போடுற அந்த ஹோல் ஸ்பைஸ் மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம போட போகிறதில்ல. இது நல்லா வதங்கணும். இது வதங்கும் போதே இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர். இது வந்து டீக்கா லால், அதனால நான் பார்த்து 1 ஸ்பூன் தான் போடுறேன். ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க, பிகினர்ஸ் அப்புறம் தெரிக்கும் இந்த மசாலா. அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி போடுறேன். நம்ம ஏற்கனவே வேகும்போது சென்னா வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் இப்போது உப்பு நம்ம போட போகிறோம். முக்கால்வாசி நீங்கள் வந்து
கல்லுப்பை யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் நம்ம கல்லுப்பை எப்படியாவது ஒரு வேலை நம்ம உடம்பு சாப்பாட்லேயோ இல்லை இந்த ஸ்டீம் பண்ணும் போதோ சேர்த்துக்கணும்னு அப்படின்னு சொல்கிறா இல்லையா. ஸோ நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லது. உள்ளே அது போய் இது ஹீல் அந்த மாதிரியான கெடுதல்லாம் இருக்குது இல்லையா, கெடுதலான வைரஸ்ஸு, அப்புறமா இப்போ மழை காலம் வரப்போகிறதுனால இருக்கிற கொஞ்சமாக வர ஃப்ளூ அது எல்லாத்தையுமே அது ஸ்டாப் பண்ணிடும். கல்லுப்பு இஸ் வெரி 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 குட். அந்த காலத்தில் நம்ம டாட்டா சால்ட் டேபிள் சால்ட்டே தெரியாது யாருக்கும். நம்ம தான் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டு வேண்டாத வியாதிகள்லாம் கொண்டு வரோம். இப்போ வந்து நீங்கள் கல்லுப்பை கிரேவிக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சென்னா வேகும் போது போட்டாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 1/2 to 3/4 டீஸ்பூன் ஆஃப் கல்லுப்பு போட்டிருக்கேன் கிரேவிக்கு மட்டும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருங்கோ. அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை போட்டுக்கலாம். மோசமாக இப்போது எல்லா எண்ணெயும் அழகாக பிரிஞ்சுட்டு பாருங்க. நம்ம ஒரு 10 minutes இதை மூடி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா, காரம் எல்லாம் போட்டாச்சு, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வெந்து வச்ச இந்த உப்பும் மஞ்சள் பொடியும் ஒரே ஒரு தேஸ்பத்தா இலை போட்டு வேக வச்சேன். இந்த சென்னா இன்றைக்கி நான் காரமணியும் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக ரெண்டுமே ஸ்ப்ரவுட் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா இப்படி வெந்துடுது மையா. இதை வந்து நீங்கள் இந்த கிரேவியில் போட்டுருங்க. மிக்ஸி அரைமின தண்ணி இருக்கு இல்லையா, அதுவே அதில் ஊற்றிடுங்க வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா அதுதான் எல்லா நியூட்ரிஷன் இருக்குது. இந்த சென்னா வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதையுமே மிக்ஸி அரைம்பி ஊற்றிடுங்க. ஏன்னா சென்னா வேக வச்ச தண்ணியில் தான் உங்களுக்கு எல்லா அதோட குட்னஸும் இறங்கியிருக்கும். ஸோ அதை நம்ம வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அன்றைக்கி கிரேவியில் ஜாஸ்தியாக எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றினது, தண்ணி வச்சது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தண்ணி அப்படின்னா, நீங்கள் வந்து ரசத்தில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வெறும் சூப் மாதிரி கூட அதை உப்பு போட்டு பெப்பர் போட்டு குடிக்கலாம். ஆனால் அது வேஸ்ட் மட்டும் பண்ணிடாது. ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அதில். இது கரெக்டான கிரேவி. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம விரும்பி சாப்பிட போகிறோம் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த பே லீஃப்லாம் எடுத்துடலாம். ஏன்னா அது நல்லா மசாலாவோட சேர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் அதை எடுத்துடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு 10 minutes நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதுக்கு நம்ம எப்படி பிளேட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி அதை பிளேட்டிங் பண்ணுறது காமிக்கிறேன். ஒரு பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சம் அனியன்ஸ், கொஞ்சம் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். இது மாங்காய் சீசன்னால இது மாங்காய், அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவையும் பொடி பொடியாக நறுக்கி அதுவும் கொஞ்சம், அழகாக இப்படி சர்வ் பண்ணிடனா சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இப்படின்னா கிரேவியாக பண்ணி சப்பாத்தி, நான், குல்ச்சா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழகாக இதை இதோட சர்வ் பண்ணலாம். இல்லை கீ ரைஸ் இல்லை பிளெயின் புலோ கூட இதோட சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான ரோட் சைட் பீச் சுண்டல் ரெடி ஆகிடுது. இது எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.